கிதியோன் ஊழியத்தை குறித்தும் கர்த்தாவே அங்கு செய்யப்படுகிற பணிகளை குறித்தும் நாங்கள் கர்த்தாவே கேள்விப்பட்டோம். இந்த ஊழியத்தினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னமும் கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தாவே எல்லா இடங்களுக்கு செல்லும்படிக்கு தேவன் தாமே இந்த ஊழியத்தை தெய்வத்தில் ஆசீர்வதித்து அதை தாங்குவதற்கு எங்கள் கைகளையும் தெய்வ நீதிகளையும் பலப்படுத்தப்படி காட்சிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளுக்காக இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் அல்ல தகப்பனே, நீர் ஒருவரே இந்த இடத்திலே மையப்படும்படிக்கு உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே கர்த்தாவை சென்றடைந்து அவைகள் கிரியை செய்யும்படியா என் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நீர் வழிநடத்தி செல்லும்படி காட்சிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. வாசிக்கலாம். யாக்கோபு 4:4. யாக்கோபு நிருபம் 4:4. விபசாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாய் இருக்கிறான். அப்படியே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. இந்த 2 வசனங்களும் 2 வார்த்தைகளும் தேவனுடைய வசனங்கள் தேவனை விசுவாசிக்கிற சபைக்கு அல்லது சீசர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற வார்த்தை. 2 விதமான பகையை குறித்து 2 விதமான பகையை தேவ ஜனங்களுக்கு முன்பதாய் இயேசு கிறிஸ்து வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த 2இல் எந்த பகையை நாம் விரும்புகிறோம்? இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு. இதில் நாம் எந்த பகையை விரும்புகிறோம்? இருக்கிற பகை போதாதுன்னு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த பகையை விரும்புகிறோம் அப்படின்னு கேட்கறது உங்கள் வாய்க்கு வயசுலாம் கொஞ்சம் சத்தமாகவே வருது. சரி, தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாகிய நாம், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறதான நாம், நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற 2 விதமான பகைகள் இருக்கிறது. ஒன்று, நாம் உலகத்தை சிநேகித்தால் தேவன் அதை பகைக்கிறவராய் இருக்கிறார். இன்னொன்று, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறபடியினால், நாம் உலகத்தாராய் இராதபடியினால் உலகம் என்னை பகைக்கிறது. ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புரிகிறது. தேவன் இந்த உலகத்திலே சிநேகம் வைக்கும் பொழுது, நான் இந்த உலகத்திலே அன்பு கூறும் பொழுது தேவனுடைய பார்வையிலே அது பகையா? ஏனென்றால் அது அவரை விட்டு என்னை விளக்குகிறது, என்னை விட்டு தூரமாக்குகிறது. உலக பொருள் என்னை அவரோடு கிட்டி சேரக்கூடாதவனாய் மாற்றுகிறபடியினால் தேவனுடைய பார்வையிலே அது எப்படி இருக்கிறது? அது ஒரு பகையாய் அது தேவ பார்வையிலே காணப்படுகிறது. ஆனால் உலகம் நான் தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது, நான் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவனாய் காணப்படும் பொழுது, உலகம் எதற்காய் என்னை பகைக்க வேண்டும்? நான் ஒரு வழியில போனா, நான் இந்த வழியில ஆபிரகாம் சொன்னது போல, ஆபிரகாம் சொன்னது போல, நீ இந்த வழியில போனா நான் இந்த வழியில போயிடுறேன்ப்பா, எனக்கு எது போகும்? அப்படி நான் உலகத்தை பின்பற்றல, நான் தேவனை பின்பற்றினால் உலகம் எதற்காக என்னை பகைக்க வேண்டும்? கேள்வி கரெக்டு தானே? ஏனென்றால் வீடுகளிலும் அநேகர் இருப்போம். அவங்க ஒரு பாதையில் போனால் நம்ம ஒரு பாதையில் போயிடுவோம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கு தேசங்களும் ஒன்றை ஒன்று பகைத்து கொண்டிருக்கிறது, ஒன்றை ஒன்று. அப்ப சில நாடுகள், நம்முடைய இந்திய தேசத்தை போல சில நாடுகள் என்ன பண்ணலாம்? இவனையும் பகச்சிக்க வேண்டாம், அவனையும் பகச்சிக்க வேண்டாம், நம்ம நடுநிலையாக நாங்க
இங்கேயும் போகல, அங்கேயும் இங்கேயும் ஸ்நேகம், அங்கேயும் ஸ்நேகம். இவனும் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆவான், அவனும் நாளைக்கு நமக்கு யூஸ் ஆவான். இஸ்ரவேலையும் பகைச்சிக்க கூடாது, ஈரானையும் பகைச்சிக்க கூடாது. ரெண்டு இவன்கிட்ட இருந்து பெட்ரோல் வராது, இவன்கிட்ட இருந்து ஆயுதம் வராது. ரெண்டுக்கு நாங்கள் நடுவில் என்ன பண்ணிக்கிறோம்? நின்றுக்கிறோம். நாங்கள் நடுநிலைவாதிகள். இந்திய தேசத்தை போலவே இந்திய திருச்சபைகளும் காணப்படுகின்றன. நாங்கள் உலகத்தையும் சிநேகித்துக் கொள்வோம், தேவனுக்கு பிள்ளைகளாகவும் இருந்து கொள்வோம். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே எடுபடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அதை சொல்றார். நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த வசனம் தான். ஒருவன் இரண்டு எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஏன்? ஒருவனை சிநேகித்து, நீங்க ஒன்ன சிநேகித்து விட்டாலே இன்னொருத்தருக்கு அது என்னவா மாறிவிடுது? பகையாக மாறிவிடுகிறது. ஏதாவது ஒரு பகைக்குள்ளாக நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏதோ ஒரு பகைக்கு முன்பதாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவீங்க? ஒன்னை சிநேகித்தீங்கன்னா போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நமக்கு இந்த இரண்டு பகைகளை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். சரி, எதற்காய் உலகம் நம்மை பகைக்க வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7:7. இந்த வசனம் சீசர் ஆண்டவர் தன்னுடைய வீட்டிலே அவருடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பேசுகிறார். வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தின் கிரியைகளை பொல்லாதவர்கள் என்று நீங்களும் நானும் சாட்சி கொடுப்போமே, ஆனால் அது என்ன பண்ணும்? உங்களை பகைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பகைக்கப்படாத இருக்கிறதுக்கான காரணம், நாம் உலகத்தை குறித்து இது பொல்லாங்கு அப்படின்னு என்ன பண்றது இல்லை. ஏன்னா நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது. நாங்கள் நம்ம எப்படி இருப்போம்? சேஃபர் ஜோன்லேயே இருந்து பழக்கப்பட்டவர்கள். அதனால உலகத்தை குறித்தும் உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நாம் என்ன பண்றது இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாய் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவனாய் நாம் இருப்போமேயானால் அவன் இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று என்ன பண்ணுவான்? சாட்சி கொடுக்கிறவனாய் இருப்பார். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 4:4. 1 பேதுரு 4. அந்த துன்மார்க்க உலகிலே அவரோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உங்களை முந்தின வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும். நாமளும் இப்படிப்பட்டவர்களாய் இருந்து அசுத்தத்தில் இருந்தும் காம விகாரத்தில் இருந்தும் நம்மை பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தத்திற்கென்று நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழும் பொழுது அசுத்தத்திலேயே இருக்கிறவன் அவனுக்கு எப்படி இருக்குமா? அந்த துன்மார்க்க உலகில் அவர்களோட கூட நாம் விழாதிருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை என்ன பண்ணுவார்களா? தூசிப்பார்கள். முதலாவது பார்த்தோம், பிசாசின் கிரியைகள் அல்லது இந்த உலகத்தினுடைய கிரியைகள் பொல்லாததென்று நீங்கள் சாட்சி கொடுக்கும் பொழுது உலகம் உங்களை பகைக்கும். இரண்டாவது, வெறும் வார்த்தையினால் அல்ல, உங்கள் ஜீவியம் கிறிஸ்துவுக்கு உள்ளாய் பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது அந்த பரிசுத்தத்தை பார்க்க பொறுக்க மாட்டாமல் ஆச்சரியப்பட்டு உலகம் உங்களை பகைக்கும் அல்லது தூசிக்கும். ஒரு சில போன மாதமா அது முதல் மாதமோ எங்கள் கம்பெனியில் ஒரு ஐடி கம்பெனிங்கிறதுனால ஒரு கேட்டுக்கொதல் மாதிரி வச்சுருந்தாங்க, ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க. ஐடி கம்பெனியில் அடிக்கடி நடக்கும், ஐடியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஐடி கம்பெனியில் ஒரு வெளியிடங்களில் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அப்போ மதுபானங்கள் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது, எல்லாமே அங்கே கொடுப்பாங்க. அப்போ எனக்கு இங்கே சென்னைக்கு ஹெட்டாக இருந்தவர், அவரும் ஒரு கிறிஸ்டியன், ஆனால் எல்லா பழக்கமும் உண்டு. அவர் எங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணும்போது எடுத்து சாப்பிடுங்க, எங்களுக்கு எடுத்து சாப்பிடுங்கன்ட்டு.
நான் பேசாமல் போய் அவர் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் பேசாமல் போய் பார்த்தேன். நான் வந்து என்னோட டீமுக்கு டீம் லீடர். எனக்கு கீழே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அந்த பசங்களும் இப்போ நான் போய் தனியாக உட்கார்ந்ததுனால இப்போ அவங்கெல்லாம் அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையவர்கள். எனக்கு அது தெரியும். இப்போ நான் போய் தனியாக போய் உட்காந்துட்டேன். இப்போ அந்த பசங்களுக்கு போய் எடுத்து குடிக்கலாமா, இல்லை வேண்டாமா, இவன் எதுவும் சொல்லுவானா, இல்லை அப்ரேசல் எதுவும் நம்மளுக்கு பாயிண்ட்டை கம்மி பண்ணிடுவானா, அவங்க மைண்ட் வாய்ஸில் நமக்கு கேட்குது. இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவனும் குடிச்சு தொலைவு பண்ணுறான். குடிக்கிறவனையும் கிறிஸ்தவர்களாய் நீங்கள் புறஜாதிகளுக்கு முன்பதாய் தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் எங்கெல்லாம் இருப்பீர்களோ உங்களை பார்த்து மற்றவர்கள் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களும் நாம் ஒன்று என்னுடைய வாயின் வார்த்தை இந்த உலகத்தின் கிரியைகளை அது பொல்லாதது என்று சாட்சி கொடுக்கிற வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். இன்னொன்று நம்முடைய ஜீவியம், நம்முடைய நடத்தை, நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாய் நம்முடைய வாழ்க்கை அது பரிசுத்தமாய் காணப்படும் பொழுது அது உலகம் நம்மை பகைக்கிறதாய். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் மனிதனாய் இந்த பூமியிலே கடந்து வந்த பொழுது அநேக இந்த உலகத்தின் கிரியைகளை அவர் நியாயம் தீர்க்கிறதாய், அநேக காரியங்களை அவர் சீர்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். குறிப்பாக தேவாலயத்தில் காணப்படும் நம்ம அநேகருக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். முதல் தன்னுடைய ஊழியங்களை அவர் ஆரம்பிக்கும் பொழுதும் தேவாலயத்திற்குள்ளாய் போகிறார். எருசலேமுக்குள்ளாய் போகும்பொழுது அங்கு புறாவிருக்கிறவர்கள் எல்லாம் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்க முடியும். அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் பார்த்துட்டு என்னுடைய வீடு நீ என்னவா பண்ணிட்டீங்க. முதல் முறை போகும்போது என்ன சொன்னாரு, வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டீர்கள். இது ஃபர்ஸ்ட் டைம். முதல் தடவை அவர் என்றார் எருசலேமுக்குள்ள. அப்ப அவர் சொல்கிற காரியம், என்னுடைய வீட்டை நீங்க என்னவா மாத்திட்டீங்க, வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்தார். கடைசியா தன்னுடைய ஊழியத்தை முடிப்பதற்கு முன்பாக மறுபடியும் எருசலேமுக்குள்ளே போகிறார். அப்ப என்ன சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். முதல் முறை வியாபார ஸ்தலமாய் இருந்த தேவாலயம் கடைசியிலே அது கள்ளர் குகையாய் மாறி போய் கிடக்கிறது. இவைகள் எல்லாம் தேவன் கடிந்து கொண்ட பொழுது, அந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதை வாசிங்க, கடைசியில் வரும் 46. என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அடுத்து அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். இவர் இப்படி சீர்படுத்தும் பொழுது அங்கு இருந்த ஜனங்கள், அங்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, கொலை செய்யும்படிக்கு ரெடி ஆயிடுச்சு. உலகம் உங்களை பகைக்கும். இப்படி தேவன் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே அவர் தான் தேவன் என்பதை அநேக இடங்களிலே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரூபித்திருந்தாலும், தான் வந்ததனுடைய நோக்கம் மனிதனுடைய பாவத்திற்கு மீட்பாக வர வேண்டும் என்று இருந்தாலும், அவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு சீர்படுத்துகிறவராய், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அந்த கிரியைகள் பொல்லாதவைகள் என்பதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறவராகவும் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்தார். இன்றைக்கு நம்மையும் அவர் வெளிச்சத்தில், அதனால தான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. அடுத்து பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். நாம ஒளியின்
உலகத்தின் கிரியைகள் பொல்லாங்கு என்று சொல்லும் பொழுது அவர்கள் நம்மையும் பகைப்பார்கள். வேதத்திலே நாம் படிக்கிற இன்றைக்கு காலையில் கூட நம்ம தியானத்திற்கு நாம் தியானித்தோம். நம்மை தேவன் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் வேறு பிரித்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆசாரியனுடைய வாயில் ஜனங்கள் எதை தேடுவார்கள்? வேதத்தை தேடுவார்கள் என்று பழைய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஆசாரியன் போன சண்டே ஓப்பன் சண்டேல நம்ம படித்தோம். ஆசாரியன் எதை காண்பிக்க வேண்டும் ஜனங்களுக்கு? ஒரு ஆன்சர் தான் வெளியிட்டு வருது. படிப்போம். 44 எசேக்கியேல் 44. ஆசாரியர்கள் எப்படியாய் 44 23. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். நான் ஆசாரியன், நான் ராஜாக்களுமாய் தேவன் என்னை வேறு பிரித்து விட்டார் என்று தம்பட்டம் அடிப்பதிலே நமக்கு பட்டம் அடித்துக் கொள்கிறோம். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையான ஆசாரியன் என்றால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்குமான வித்தியாசத்தை உங்கள் வீடுகளிலே முதலாவது என்ன பண்ணணும்? தொடங்க வேண்டும். அப்படி தொடங்குவீர்களே ஆனால், அப்படி நான் தொடங்குவேன் ஆனால் வீடுகளிலேயும் பகை வரத்தான் செய்யும். வீடுகளிலேயும் பகை வரத்தான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டாரே உனக்கு என்ன சத்துரு பகையா இருப்பார்கள். சரி, எசேக்கியேல் அன்றைய காலத்திலே, எசேக்கியேலுடைய காலத்திலே எப்படிப்பட்ட ஆசாரியர்கள் இருந்தார்கள்? எசேக்கியேல் 22 படிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம். அதின் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை காண்பியாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் தங்கள் ஓய்வு நாட்கள் தங்கள் கண்களை என்ன பண்ணிக்கிறாங்களா? மூடிக்கொள்கிறார்கள். நீங்கள் இப்படி செய்வீர்களேயானால் கர்த்தர் என்ன பண்ணப்படுவார்? கன ஈனம் பண்ணப்படுகிறார். அன்றைய நாட்களில் மாத்திரமல்ல ஆசாரியர்கள், இன்றைக்கும் இதே தேவனை கனஈனப்படுத்தக்கூடியவர்களாய் இன்றைக்கும் ஆசாரியர்கள் காணப்படுகிறார். ஏன்? பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்குமான எந்த இன்னைக்கு யார் ஊழியக்காரங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏனென்றால் உலகத்துக்கும் உலகத்தான் அல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. எல்லாம் ஒரே மாதிரி. சபைக்குள்ள இருக்கிறவனுக்கும் சபைக்கு வெளியில இருக்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு நாம் அநேக இடங்களிலே பார்க்கக்கூடியவர். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் கனஈனம் பண்ணப்படுகிறார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த மீகா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். மீகா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா 3:8. நானும் யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவி பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவி மீகா சொல்றாரு, எதற்காய் தேவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், யாக்கோபுக்கு அவன் மீறுதல்களையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் நான் என்ன பண்ணணும்?
தீர்க்கும்படிக்கு அப்படின்னு சொல்றாரு. அன்றைக்கு இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளையும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்கள் சீர்படுத்தும்படிக்கு, இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று அந்த ஜனங்களுக்கு தெரிவிக்கப்படுத்தும்படிக்கு தன்னுடைய வாயாய் தீர்க்கதரிசிகளை தேவன் தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இஸ்ரவேலுக்கு அவர்களுடைய பாவத்தையும் மீறுதல்களையும் அறிவிக்கும்படிக்கு தேவன் அவர்களை தெரிந்து கொள்கிறார். ஆனால் இப்படி அறிவித்த மீகாவுக்கு எப்படிப்பட்ட மாறுதரம் அங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மீகா அதே 3ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை படிங்க. அதின் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்த்தார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு காசு வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் எதையுமே செய்வோம். காசு இல்லாமல் நாங்கள் ஒன்றையும் செய்ய மாட்டோம். அடுத்து அதன் தீர்க்கதரிசிகள் நாங்கள் பணம் வாங்கிக்கிட்டு குறி கூட சொல்லுவோம். ஆனால் பழைய உடன்படிக்கையில் குறி சொல்கிறது பாவம் என்று பல முறை சொன்னாலும் நாங்கள் அதை எப்படின்னா காசையும் வாங்கிக்குவோம், செய்யறதும் தப்பு, அதுக்கு கூலியையும் வாங்கிக்குவோம். அடுத்து இங்கேதான் இதுதான் அவனுக்கு கிடைச்ச ரிப்ளை. ஆகிலும் கர்த்தரை நல்ல அவர்கள் ஆகிலும் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த ஜனத்திலிருந்து வருது. ஏன்பா நீ இப்படிலாம் சொல்ற, எங்க பாவத்தை சொல்ற, இதெல்லாம் சொல்ற, எல்லாம் ரைட். ஏன் எங்களுடைய கர்த்தர் இல்லையா? எங்களை என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்காமலா விட்டுட்டாரு? இப்படிப்பட்ட மாறுதரம் இன்றைக்கும் வருது. எங்களை என்ன தேவன் ஆசீர்வதிக்கலையா? நாங்கள் பார்வைக்கு என்ன, நாங்கள் என்ன பிச்சையா இருக்கிறோம்? ஆண்டவரை கிளம்பத்தை ஆசீர்வதிக்காமலா விட்டுட்டாரு? பாவத்தில் தொடர்ந்து பாவத்திலே உழன்று கொண்டிருக்கும் பொழுதும் அந்த பாவத்தை குறித்ததான கரிசனையோ, பாவத்தை குறித்ததான ஒரு பய உணர்வோ, தேவனை குறித்ததான ஒரு பயமோ அன்றைக்கு இருந்த ஜனங்களிடத்திலும் இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனங்களிடத்திலும் இல்லை. ஆனாலும் அவனை அவர்கள் பகைத்தார்கள். அவனுக்கு இப்படித்தான் அவனை சொன்னார்கள். இவன் மாத்திரமல்ல, மீகா மாத்திரமல்ல, அநேக தீர்க்கதரிசிகள் நான் நிறைய எடுத்து வச்சிருந்தேன், டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அநேக தீர்க்கதரிசிகள் இப்படி தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகளை பகைக்கிறவர்களாக இருந்தார். இன்னொரு ராஜா, ஆசாரிகள் தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்தோம். ஒரே ஒரு ராஜா மட்டும் பார்த்தோம். 1 ராஜாக்கள் கடைசி அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாசம். இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம். 1 ராஜாக்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு மிகாயா என்னும் இன்னும் ஒருவன். மொத்தம் என்னன்னா, இப்ப இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 400 தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேலின் ராஜா கூட்டிட்டு வந்து ஒரு கேட்கிறார், நாங்க இந்த பட்டணத்துல இந்த தேசத்திற்கு போய் நாங்க போர் செய்ய போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த 400 தீர்க்கதரிசிகளும் ஒரே ரிப்ளை வந்து போகலாம். இருந்தாலும் யோசபாத்துக்கு ஒரு டவுட். அப்ப கேட்கிறாரு, என்ன இவ்வளவுதான் தீர்க்கதரிசியா அப்படின்னு. அப்ப இந்த மிகாயா தீர்க்கதரிசின்னு ஒருவன் இருக்கிறான். தொடர்ந்து ஏன்பா பகைக்கிற? இவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு சாதகமா என்ன பண்ண மாட்டான், சொல்லவே மாட்டான். ஏன்னா இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். இவன் என்றைக்குமே எனக்கு சாதகமா என்ன பண்ண மாட்டான். வார்த்தை அவன் வாயிலிருந்து எனக்கு சாதகமா வராது. அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு தீமையானதையே என்ன பண்றான். அதனால நான் என்ன பண்றேன், அவனை பகைக்கிறேன். இன்றைய நாட்களிலும் இன்றைய ஜனங்களுக்கு நன்மையானதை காதுக்கு குளிர்ச்சியாய் ஆசீர்வாதமாய்
சொல்லப்படுகிற வார்த்தைகளையே சபையின் மக்களும் கேட்கக்கூடியவர்களா இருந்தார். ஒரு மனம் திரும்புதலுக்கேற்றோ இல்லை கடிந்து கொள்ளுதலையோ இன்றைய நாட்களிலே, இன்றைக்கு கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறனா ஒரு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சபை மக்கள் வந்திருக்கிறார்களா என்றால் அது ரொம்ப 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 கடினமாக இருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கையிலும் சரி, புதிய உடன்படிக்கையிலும் சரி வருவோம். ஸ்தேவான் இன்றைக்கு சொல்கிறார். எடுத்து வாசிக்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:52. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? தீர்க்கதரிசிகளை இப்ப ஸ்தேவான் ஒரு சுவிசேஷம்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு கடைசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில ஒரு காரியத்தை சொல்றாரு. பழைய காரியங்கள், நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதற்காக, அவர்களுடைய மீறுதல்களை, அவருடைய பாவத்தை புரிய வைப்பதற்காக அநேக காரியங்களை சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, நீங்கள் தீர்க்கதரிசிகளை யாரை விட்டு வச்சீங்க? எல்லாரையும் பகைத்தீர்கள், எல்லாரையும் கொண்டு போட்டீர்கள். வாசிங்க. நீதிபதிகளுடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தீங்க. இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். அடுத்து தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். அடுத்து இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இந்த ஹிஸ்டரி நமக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் அவனை என்ன பண்றாங்க? கொன்று போட்டார்கள். இப்படி புதிய உடன்படிக்கைக்கு வந்த பின்பும் தேவ ஜனங்களை கடிந்து கொள்ளும் பொழுது தேவன் அவர்களுக்கு எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. தேவனுடைய வார்த்தை கைகளிலே காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, அவர்களுடைய மீறுதல்களையும் அவருடைய பாவத்தையும் சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் மூர்க்கம் கொண்டு பல்லை கடித்து அவனை கடைசியாக கொன்று போட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், நம்மை உலகம் பகைக்கிறதா? நம்மை உலகம் பகைக்கிறதா? இது பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையில் ஆதி திருச்சபைகளில் மாத்திரமல்ல, புதிய உடன்படிக்கையில் கலாத்தியர் புஸ்தகத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்வார். உங்களுக்கு சத்தியத்தை காண்பித்ததினால் சத்துருவானேனோ. ஏனென்றால் அன்றைக்கு கலாத்திய சபைகளிலே அநேக கள்ள உபதேசங்கள் கலாத்திய சபைக்குள்ளாக வந்தது. இதை அவர் சீர்படுத்தும் பொழுது, இதை அவர் கடிந்து கொள்ளும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரையும் திட்டுறார். அப்பதான் இந்த வார்த்தை வருது, உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்துருவானேனோ. ஏன்னா சபை வேறு பிரிக்கப்பட்ட சபை பவுலை வேறு விதமாய் பார்க்கிறது, பகைஞனாய் பார்க்கிறது. இன்றைக்கு சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை கடிந்து கொண்டு போதிக்கும் பொழுது எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இது எந்த சபைக்கு சொல்லப்பட்டது? பெர்கமு சபைக்கு சொல்ல ஆண்டவர் சொல்றார். தேவன் அந்த பெர்கமு சபையிலே அநேக கள்ள உபதேசங்கள் இருக்கு. நிக்கோலாய் மதஸ்தருடைய கள்ள உபதேசம் சபைக்குள்ளாய் காணப்படுகிறது. அப்புறம் பிழையாவினுடைய கள்ள உபதேசம் அந்த சபைக்குள்ளாய் காணப்படுகிறது. இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த தூதன், அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ண? மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் சபை மக்கள். ஒண்ணு நீ சொல்றியா, இல்ல நான்
ஊழியக்காரன் என்பவன் சபைகளை ஆற்றி தேற்றி மெழுகு பூசி காயங்களுக்கு மெழுகு பூசி வச்சுக்கிறவன். காயம் இருந்துச்சுன்னா சீல் பிடித்துருச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? சின்ன வயசுல என் கையில் ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, நெகை கடிக்கிறதுனால ஒரு உடனே எங்க அம்மா கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் ரெடி அவர் ஒரு கத்தி வச்சிருந்தார். அப்படி வச்சு ஒரு இதை எனக்கு உயிரே போயிடுச்சு. அப்படி வச்சு ஒரு இது எடுத்தார். அப்படியே அந்த சவம்லாம் இன்றைக்கு சபையிலும் நாம் இங்கே வருவது நம்மை சீர்படுத்துவது. இன்றைக்கு ஆனால் ஆதி திருச்சபைகளிலும் அநேக கள்ள உபதேசங்கள் சபைக்கு உள்ளாக காணப்பட்டது. ஆனால் அதை கடிந்து கொண்டு அதை திருத்துவதற்கு மனமில்லாதபடிக்கு அன்றைய சபைகளும் காணப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அதை என்ன பண்றாரு? சீர்படுத்த கடிந்து கொள்ளுகிறார். சரி, அடுத்த 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சபை கடைசியா பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக. ஏற்கனவே ஆண்டவர் உலகத்தின் கிரியைகள் பொல்லாததென்று கண்டு அதைக்கு எதிராக என்ன பண்றாரு? சாட்சி கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு சபைக்குள்ளாக செய்யப்படுகிற கிரியைகள் அவருக்கு முன்பதாய் நிறைவுள்ளதா என்ன பண்ண முடியும்? இல்லை, காணப்படல. அதை எதிர்த்து அதை சீர்படுத்துவதற்கு தேவனுக்கு ஆட்கள். அதனால கடிந்து கொள்கிறார். மனவேதனையோடு அங்கு சொல்கிறார். ஆனாலும் அந்த சபையில ஒரு காரியத்தை சொல்றார். ஆனாலும் உன் சபையிலையும் சில பேர் தங்கள் வஸ்திரத்தை கரைபடாதபடிக்கு சில பேர், பல பேர் எப்படி இருக்கிறாங்க? வஸ்திரத்தை கரைப்படுத்தினவர்களாய் சபைக்குள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார். நமக்கென்று தேவன் நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்தின் கிரியைகள் அல்லது சபைக்குள்ளாக தேவனுக்கு விருப்பமில்லாத கிரியைகள் சபைக்குள்ளாக காணப்படுமேயானால் அதை சீர்படுத்துவதற்கு தான் உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு யாரும் என்னை என்ன ஒன்று சொல்லக்கூடாது. நான் இப்படி சொன்னேன்னா அவங்க என்ன நினைச்சுப்பாங்க? தேவன் கனவீனம் பண்ணப்படுகிறார். தேவன் கனவீனம் பண்ணப்படுகிறார். எப்பொழுது நீங்கள் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது தேவன் அங்கு கனவீனம் பண்ணப்படுகிறார். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் டைம் இல்லை. ஆனால் நாம் தேவன் நம்மை வேறு பிரித்ததனுடைய நோக்கம் உலகம் நம்மை பகைக்கும். இல்லை என்றால் தேவன் நம்மை பகைப்பார். இந்த 2 விதமான பகைகளும் தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இப்பொழுது அது முதல்ல வசனத்தை திருப்பி வாசிங்க. யாக்கோபு 4:4. அறிவீர்களா? ஆகையால் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அடுத்து நம்மில் வாசமாய் இருக்கிற, ஆக்சுவலா இது இப்ப இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 வசனமும் சேர்ந்து வரும். சரி, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? 2 கொஸ்டின் இங்க வைக்கிறார். ஒண்ணு, உங்களுக்கு என்ன தெரியல? தேவனுக்கு விரோதமாய் பகை என்று அறியீர்களா அப்படின்னு ஒரு கொஸ்டினை வைக்கிறாரு. எதற்காய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அங்கே மீகா சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பினது இஸ்ரவேலுடைய பாவத்தையும் இஸ்ரவேலுடைய மீறுதல்களையும் அந்த ஜனத்திற்கு தெரியப்படுத்தும்படிக்கு அவர் என்னை நிரப்பி இருக்கிறார். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலே வேறு பிரிக்கப்பட்ட நாம் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்மை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார் என்றால் அவர் இந்த உலகத்தோடு நான் சிநேகம் வைக்க கூடாதபடிக்கு என்னை அவ்வளவு வைராக்கியத்தோடு நடத்துகிறவராய் இருக்கிறார்.
வேற இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இருக்கிறார்? அந்நிய பாஷை பேசுவதற்கும் அநேக காரியங்களுக்கும் பரிசுத்த ஆவியார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது, நீங்கள் உலகத்தோடு என்ன பண்ணக்கூடாது? சிநேகம் வைக்கக்கூடாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமாய் செயல்படுகிறார். அதற்கு அடுத்த வசந்தபடிய எதற்கு அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறார்? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு தாழ்மை உள்ளவருக்கு எதற்காக அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார்? இந்த பூமியிலே, இந்த அசுத்தம் நிறைந்த, இந்த பரிசுத்தம் இல்லாத பூமியிலே நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் இல்லாததற்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் உள்ள வேறுபாட்டை சரியாய் மக்களுக்கு உரைத்து தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை சொல்லுவதற்கும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுவதற்கும் தான் தேவன் நமக்கு அனுதினமும் அதிகமான கிருபைகளை கொடுத்து வருகிறார். அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். உலகம் நம்மை பகைக்கும். உலகத்தை நீங்கள் சிநேகித்தால் தேவனுடைய பகையை நாம் சம்பாதிப்போம். தேவனுடைய அருகாமையில் நின்றால் வேதம் சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னே நாம் தேவனை சார்ந்திருப்போமேயானால், உலகம் நம்மை பகைக்கிறதுக்கு முன்னே அது தேவனை பகைத்து விட்டது. நாம் தேவனுடைய கரத்திலே ஆசீர்வாதமாக இருப்போம். தேவன்